Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தோம்னா WALKFULL. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெய்லி நடந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறது தான். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற அமௌண்ட் வந்து இதில் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மினிமமாகவே 1000 காயின்ஸ், அதாவது நீங்கள் 1000 ஸ்டெப் நடந்தீங்கன்னா அதுக்கு வந்து ₹1 அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இதில் கொடுக்குறாங்க. ஸோ எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத லைவாகவே பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து சைன் அப் போனஸாக நமக்கு வந்து ஒரு ₹20 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ பெர் டேக்கு உங்களால் மினிமமாவது ₹10 அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இதில் பிரித்து கொடுப்பாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் மினிமம் விட்ரா ஸ்டார்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஒரு ₹100 அப்படிங்கிறத மினிமம் விட்ரா, அதுக்கடுத்து மீதி எல்லாமே ₹200 அப்படிங்கிறத மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு வேலட் ரெஃபர் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு விட்ரா பண்ணுறதுக்காக ₹100 அப்படிங்கிறத ஒரு விட்ரா வந்து ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ₹200 அப்படிங்கிறத மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அது சென்ட் கோட் அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ரெஃபர் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகும். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்த உடனே 10,000 காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து 20 மாற்றிட்டாங்க அதை. ஸோ 20,000 காயின்ஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதை அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு ரிசீவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஆப்புக்குள்ளே இப்போ போயிட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து டெய்லி செக்இன் வந்து இருக்குது. ஸோ அந்த டெய்லி செக்இன் வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காயின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து 8,000 அப்படிங்கிற டார்கெட் வச்சுருப்பாங்க. செகண்ட் டே வந்து 4,000, அதுக்கப்புறம் 8,000, 4,000 அப்படியே மாறிட்டு டே 7 வந்து உங்களுக்கு வந்து 12,000 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டோட்டலில் உங்களோட வேலெட்டுக்கு வந்து மாற்றலாம். ஸோ அது எப்படி மாற்றுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காயின்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது கீழே போட்டிருப்பாங்க. ஸோ 10,000 காயின்ஸ் வந்து ₹1, அதுக்கப்புறம் கீழே வந்து 1000 காயின்ஸ் ₹2 அப்படின்னு போடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ 1000 காயின்ஸ் ₹2 போட்டிருக்கு, நீங்கள் ₹1 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ 2 அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நம்ம வந்து விஐபி லெவல் மாற்றிக்கணும். ஸோ இந்த மேலே வந்து விஐபின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ₹600 அப்படிங்கிற பேக்கேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹2 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் போடல அப்படின்னா ₹1 கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் சொல்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கடுத்து மிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுங்க. ஸோ மிஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு 1000 காயின்ஸு இந்த மாதிரி நிறையா வரும். ஷேர் பண்ணுறதுக்கு 1000 காயின்ஸ் அப்படின்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 காயின்ஸ் அதிலேயே வந்துடும். ஸோ பர் டேக்கு உங்களுக்கு ₹40 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு ₹10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டெய்லி நடக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன ஒரு செல்ஃப் ஏர்னிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு வந்துருங்க. ஷேரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு லைக் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ எனக்கு வந்து காயின் ஆட் ஆகிருக்கு பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தது உள்ள ஏதாச்சும் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு காயின் வந்து ஆட் ஆகும். ஸோ நான் ஒரு கமெண்ட் போடுறேன், சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு காயின் வந்து ஆட் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஆட் ஆகிட்டு இது, அதனால் எனக்கு வந்து இது காட்டலை. ஏன்னா முன்னாடி நான் ஒரு கமெண்ட் போட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டுக்கு, ஒரு லைக்குக்கு, ஒரு போஸ்ட் வியூ பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு பெர் டேக்கு ஒன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அது வந்து ரேண்டமாக தான் இருக்கும். ஒரு 100 காயின்குள்ளே ரேண்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு செல்ஃப் ஏர்னிங்கு. அதுக்கு அடுத்தது குரூப்புக்கு வந்துடுங்க. ஸோ குரூப்பில் வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் இதில் வந்து இருக்கும். ஸோ பெர் ரெஃபருக்கு இவங்க வந்து அப் டு ₹5 அந்த மாதிரி கணக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 5 ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து 30 பேர். இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வர்றது அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படியே 30 பேர்த்து ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ₹100 அப்படிங்கிறது. இந்த மாதிரி இதெல்லாமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்றது. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ₹600 போட்டிருந்தீங்கன்னா, ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து ₹600 போட்டு உங்கள் கீழே டவுன்லைன் வந்து ₹600 போட்டு இதில் விஐபி 1ல் வந்திருந்தாருன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் மூலமாக ₹200 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து அந்த விஐபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், காயின்ஸ் ஃபார் மோர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டு விஐபி வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்விடேஷன் போனஸ் 200 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இஃப் யூ டோன்ட் earn பேக் த பிரின்சிபல் வித்தின் 30 days த ரீசார்ஜ் வில் பி ரீஃபண்டட். அதாவது நீங்கள் வந்து இந்த 600 போட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்கலை அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் வந்து 30 நாளில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பாலிசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்க் டு ஏர்ன் காயின்ஸ் வந்து ஃப்ரீலியும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது, விஐபிலையும் கிடைக்கிது. பட் விஐபியில் உங்களுக்கு 2 times வந்து கிடைக்கும். பிரின்சிபல் ரீஃபண்டட் இன் 30 days. ஃப்ரீயில் வந்து எப்போவுமே நம்ம வந்து அமௌண்ட்டவே போட தேவையில்லை, அதனால் இதில் வந்து டிக் கொடுத்துட்டாங்க. இதே விஐபி ஒன்று உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் அப்படியே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஷ்பேக் வென் டீம் மெம்பர்ஸ் அப்கிரேடட். அதாவது உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் வந்து என்ன, இப்போ நான் சொல்லியிருந்தேன் பெனிஃபிட் வந்து 600. இப்போ உங்களோட டீம் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் 600 போட்டு இந்த டீமில் வராங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 rupees அப்படிங்கிற அமௌண்ட் வந்து வராது. பட் நீங்கள் வந்து நீங்களும் விஐபி 1 போட்டிருந்தீங்கன்னா 200 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெஃபர் போனஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்து போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் அந்த 5 rupees அப்படிங்கிறத போட்டு, அதுவும் இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2000 காயின்ஸ் வந்து ரெஃபர் மூலமாக வந்த மாதிரி அதை போட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டோட்டலாக ஒரு 7 rupees உங்களுக்கு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து விஐபி போடாட்டி, விஐபி போட்டிங்கன்னா ப்ளஸ் அந்த 7 rupees ப்ளஸ் 200 rupees அது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹவு மெனி சப் மெம்பர்ஸ் யூ கேன் ஹேவ் கேஷ்பேக் அட் மோஸ்ட். நீங்கள் வந்து கேஷ்பேக் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயில் வந்து சுத்தமாக கிடைக்காது. அதே நீங்கள் இதில் போட்டிருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 200 rupees அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ்டிமேட்டட் டெய்லி இன்னிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிமம் 5 rupees அப்படின்னு போட்டிருக்கு. அதில் வந்து 200 rupees அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து 1 ரெஃபர் கணக்கை வச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு ரெஃபர், இதுவும் ஒரு ரெஃபர் கணக்கை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கேஷ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதாவது இதில் வந்து 1000 காயின்ஸ் வந்து ₹1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து 500 காயின்ஸ் வந்து ₹1, அதாவது 1000 காயின்ஸ் இதில் ₹2 கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸில் வந்து பாருங்கள், விஐபி லெவல் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்லாம் இல்லை, ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஒன் டைம் நீங்கள் போட்டிங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த விஐபி போடுறது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. என்கிட்ட 3600 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே இப்போ நான் நடந்து 100 வச்சுருந்தேன், இப்போ நடந்து 38 ஸ்டெப்ஸ் வந்துருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு 3 times கொடுத்தீங்கன்னா 3000 காயின்ஸு ரவுண்டாக தான் போட முடியும். ஸோ எனக்கு இப்போ ₹3 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ₹75 அப்படிங்கிறது இருந்தது, ₹72 ₹75 அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் ₹3 அப்படிங்கிறது மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் நடந்து இதில் வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட் வந்து 4000 காயின்ஸு, அதுக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது கம்மியான எடுத்துக்கலாம். நீங்கள் நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்டிமேட்டட் காயின்ஸை பொறுத்து. அதே மாதிரி இதில் வந்து மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. ஏர்ன் மோர் போனீங்கன்னா அந்த மெஷினுக்கு தான் போகும். ஸோ இதில் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது மட்டுமே தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிறது. நீங்கள் வந்து ஒரு வேலிட் ரெஃபர் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட ரெஃபரர் வந்து உங்கள் கான்டாக்ட்லேருந்து அதை ஆட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹10 ஃப்ரெண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட், உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து விட்ரா ப்ரூஃப் உங்களுக்கு நான். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ₹100 ஒன்று, ₹500 ஒன்று, ₹1000 எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தின் 3 minutes உங்களுக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பேமெண்ட் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். ஸோ அதனால் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு இதில் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டீம் மட்டும் பில்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈஸியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ஏர்னிங்காகவும் இருக்குது, அதே மாதிரி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதும் அந்த ஆப்ஷனும் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்ட் இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம விட்ரா போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மேலே டாஸ்க்கு வேலட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த காயின் மாதிரி போட்டு பக்கத்துலேயே அதை கிளிக் பண்ணுங்கள், விட்ரால் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மினிமம் விட்ரா 100 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 200, 500, 1000, 10,000, 50,000 அப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே ஈஸியான ஆப்பு, ஈஸியாகவே பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் யாருமே இந்த ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், வேறு லெவலில் சம்பாதிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸை பற்றி நம்மளோட சேனலில் ரெகுலராகவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை புதுசாக பார்த்துருந்தாலும் சரி, ஆல்ரெடி மறந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் சரி, மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் மட்டுமே நம்மளோட சேனல் இன்னும் க்ரோ ஆகும். ஸோ அதனால் மஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு இப்போ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை.